வீணாக்கு தான் வந்து பவுண்ட்ரியே வந்து செட் பண்ண தெரியல. ஸோ ஒருத்தன் வந்து பேச ட்ரை பண்ணுறான் அப்படின்னா, "காலையில வா பேசுனேன்னு" சொல்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அது எனக்கு சொல்ல தெரியாது அப்படிங்கிற மாரி வந்து அவ சொல்றா அப்படிங்கிற மாரி வீணா மேல ஒரு கம்ப்ளைண்ட்டு. இன்னொரு பக்கம் தேஜஸ் வந்து கண் கலங்கி ஒரு மாரி வந்து நேஹா கூட சண்டையில வந்து பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு பக்கம் வந்து ஒரு மூலையில உட்காந்துட்டு இருந்தத வந்து பார்க்க முடிஞ்சது. எபிசோட் 26 செகண்ட் லெவல்ல என்ன நடந்தது அப்படிங்கிற ஃபுல் ரிவ்யூவ பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வந்து வீணா வந்து நிவேதிதா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாரி ரெக்ஸ் வந்து நான் நான் எந்த தப்பு பண்ணல அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காப்புல. நான் வந்து என்கரேஜ் பண்ணுறனால தான் வந்து அவன் வந்து பேசுறேன்னு சொல்லிட்டு இருக்கான். நான் அவன வந்து எட்டி உதைக்க போறேன் அப்படிங்கிற மாரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்ப சீப்பா இருக்கு அவன் பண்றது. அவனுக்கு வந்து ஒரு லெசன் இருக்கு. சரியான ஜோக்கர் அவன் அப்படிங்கிற மாரி வந்து ரெக்ஸை வந்து பார்த்திங்கன்னா வீணா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கேட்டுட்ருக்காங்க. பக்கத்தில் வந்து சிந்துரி அவங்க எல்லாருமே வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு நேஹா இவங்க எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணும்போது வந்து தினேஷ் வந்து கேட்குறான் வீணா கிட்ட இந்த மாதிரி பவுண்ட்ரி செட் பண்ண சொல்லி, அதுக்கு வந்து எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி வந்து அவள் சொல்கிறா. அது ஏன் அப்படி சொல்லணும்? அதே மாதிரி நைட்டு வந்து ரெக்ஸ் வந்து வா வீணா அப்படின்னு சொல்லி பேச கூப்பிடுறான். காலையில் வந்து பேசுகிறேன்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அதை பண்ணாமல் இவங்க வந்து போய் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வீணா மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்து அந்த சிந்துரி வந்து அந்த இடத்துல வந்து வச்சதை வந்து பார்க்க முடிச்சுது. ஸோ அதுக்கப்புறம் விக்கியும் பிராவும் வந்து அவங்களுக்குள்ளே வந்து ஒரு டிஸ்கஷன். ஸோ ஒரு லவ் லெட்டர் எடுத்துகிட்டு வந்து பிரியங்கா கிட்டே வந்து கொடுக்க வராரு பிராவோ. ஸோ விக்கே எழுதின ஒரு லெட்டரை. ஸோ அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் வந்து நான் வந்து இவங்க 2 பேருக்குள்ளே பிரச்சனையாக இருக்கேன்னு சார்ட் அவுட் பண்ண போனேன். ஸோ நான் உள்ளே வந்து அது ட்ரையாங்கிள் மாதிரி க்ரியேட் பண்ணலாம் வந்து நான் விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தேஜஸ் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா பிராவோ வந்து சொல்லிட்டு இருந்தாப்புல. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொபைல் விளாக் டாஸ்க் வந்து நடக்குது. ஸோ அது எதுக்கு வச்சாங்கன்னே வந்து தெரியல. ஆளுக்கு ஒரு மொபைலை கொடுத்துட்டு அவங்க வந்து ஒரு விளாக் மாதிரி வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதை யாருமே உருப்படியாக பண்ணவும் இல்லை அப்படிங்கிறது தான். அவங்க எங்கேயுமே ஃபுட்டேஜ் பெருசாக வந்து காட்டல. விக்கே பிரியங்கா மட்டும் வந்து பண்ணாங்க கொஞ்சம். அதுக்கப்புறம் வீணா தினேஷ் அவங்க கொஞ்சம் பண்ணது காமிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து நிவேதிதா அபித் இவங்க 2 பேருக்குள்ளே அந்த ஒரு குறும்படம் போட்டனால அந்த ஒரு பஞ்சாயத்து இன்னும் வந்து போய்கிட்டே இருக்குது. அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு நல்ல டேர்மில் இல்லாதனால அவங்களும் வந்து பண்ணாமல் அப்படியே வந்து விட்டுட்டாங்க. ஸோ அது ஒரு பக்கம் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ தேஜஸ்க்கும் நேஹாவுக்கும் வந்து ஒரு சண்டை. இந்த மாதிரி கேமராக்காக தான் வந்து நான் பண்ணுறேன், நான் ஃபேக்காக இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நீ சொல்லிகிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி தேஜஸ் வந்து நேஹா கிட்டே வந்து சொல்ல, அவர் வந்து ஒரு மாதிரி அப்செட் ஆகி ஒரு மாதிரி கண்கலங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல் 2 பேருமே வந்து சார்ட் அவுட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அபித் அண்ட் நிவேதிதா. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேருக்குள்ளேயும் அந்த ஒரு பிரச்சனை. ஸோ நிவேதிதா சொல்கிறது என்ன அப்படின்னா, நீ வந்து என்ன ஒரு ஆப்ஷனாக தான் வந்து பார்க்குற, உனக்கு வந்து நான் வந்து யாருமே இல்லை அப்படிங்கிறதுக்காக இப்போது ஃபினாலே வீக்கு நீ போகணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அபித் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக ஒரு எஃபோர்ட் போட்டு வந்து அவங்கள வந்து காம் பண்ண வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஆல்மோஸ்ட் வந்து கன்வின்ஸ் ஆகிற மாதிரி தான் வந்து அவங்க பேசினதை வந்து பார்க்க முடிச்சுது. அதுக்கப்புறமா ஒரு டாஸ்க் வந்து நடந்தது. ஸோ செம்ம போரிங்கான ஒரு டாஸ்க்கு. அது என்ன அப்படின்னா, அந்த கார்ட்ஸை வச்சு அவங்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து சொன்னாங்க. எக்ஸாம்பிளுக்கு தினேஷ் வீணாக்கு வந்து ஒரு ஃபேமிலிஸில் வந்து இஷ்யூ இருக்குது, அதை வந்து நீங்கள் சார்ட் அவுட் பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும், உங்களுக்கு கெமிஸ்ட்ரி நல்லாயிருக்கும், ஸோ வெட்டிங் வரையும் வந்து போகும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க. பிரியங்காவுக்கு வந்து உங்களுக்குள்ளே வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் இருந்தால் பேசி சார்ட் அவுட் பண்ணுங்கள், அதை அப்படியே விட்டிங்க அப்படின்னா அது ஒரு பெருசாகிடும். ஸோ இப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் சீக்கிரமாகவே வந்து கிளாரிட்டி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் அபித் அண்ட் நிவேதிதா இவங்க 2 பேருக்குள்ளே உங்கள் 2 பேருக்குள்ளே கெமிஸ்ட்ரி வந்து ஒர்க் அவுட் ஆகலை, சீக்கிரமாக எதாக இருந்தாலும் டிசிஷன் வந்து எடுத்துருங்க, லாங் டேர்முக்கு வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து அன்ஃபேவரபுளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக வந்து வந்தது வந்து பார்க்க முடிஞ்சுது. அதே மாதிரி ரெக்ஸ் அண்ட் மோனிஷா இவங்க 2 பேருக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் 2 பேரும் சோல்மேட் ஆவீங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அது வந்து ஆகுமா இல்லையா அப்படிங்கிற டவுட்டாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த காரில் வந்து மணி வந்து சொன்னாங்க. நேஹா தேஜஸ்க்கு வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக வந்து வந்தது. ஸோ அதுக்கப்புறமா வந்து கடைசியாக வந்து எபிசோட் முடியும் போது வந்து விக்கி பிரியங்கா வந்து பேசுகிறாங்க. ஸோ வெளியே போய் இந்த ஒரு விஷயத்தை எப்படி கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க பேசுகிறாங்க. ஸோ நான் உண்மையிலே வந்து நான் யார் கூடயும் கனெக்ட் ஆக மாட்டேன், அப்படி கனெக்ட் ஆனால் வெளியே போய் அதை ஃபர்தராக வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பிரியங்கா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ விக்கி அதுக்கு வந்து விக்கி கிட்டே ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது உங்ககிட்ட சொல்கிறதுக்கு, ஸோ நிறைய இருக்குது, அதெல்லாம் சொல்லிவிட்டு ஓகேவா இல்லையா அப்படிங்கிறதுக்கப்புறம் தான் நான் டிசைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அவர் வந்து சொல்கிறாரு, எதாக இருந்தாலும் பேசி சார்ட் அவுட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் சரி ஒரு கொஷின் கேட்குறாங்க. இப்போ வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து என்னை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீ சொல்கிற, ஆனால் என்னை சேஞ்சே பண்ண முடியல, என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ண முடியும் அதுக்கு மேலே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ எனக்கும் அதே பிரச்சனை தான், நான் வந்து சேஞ்ச் ஆக மாட்டேன், நான் உன்ன மாதிரி வந்து யோசிக்க மாட்டேன், அதுதான் பிரச்சனை, இதெல்லாம் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சம்திங் அவங்க ஏதோ சொல்ல வராங்க. ஸோ இந்த ஒரு ஹிண்ட் மாதிரி வந்து கொடுத்து
இப்போ அவங்க 2 பேருக்கும் வந்து ஓகே ஆகாத மாதிரி தான் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இதோட எபிசோடு வந்து முடிஞ்சுது. இன்றைக்கி எபிசோட்லேயும் பெருசாக ஒன்றுமே இல்லை. ஸோ ரொம்ப மொக்கையாக போச்சு. ஸோ நாளைக்கு எபிசோட் சாட்டர்டே எபிசோடு வருது. ஸோ எபிசோட் நம்பர் 26ல் எலிமினேஷன் இருக்குது. ஸோ யார் வெளியே போகிறாங்க அப்படிங்கிறத நான் எபிசோட் பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி செகண்ட் லவ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.